கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஓப்பன் சோர்ஸ் கான்செப்ட். திறந்த மூல கருத்துருக்கள். இந்த பேராகிராஃப் இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள் என்ன மீனிங் அப்படின்னு. ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் இலவசமாக சாஃப்ட்வேர் மற்றும் கம்பைலர்கள் வழங்கப்பட்டுச்சு. யூசர் புரிஞ்சுக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரோட கோடு யூசர் தங்களோட தேவைக்கேற்ப மாற்றவும், புதிய குறியீட்டு சேர்க்கவும், புதுசாக ஏதாவது ஒன்று சேர்க்கவும், பிழையை கண்டறியும் ஈஸியாக இருந்துச்சு. அடுத்ததில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வேணாலும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதாவது திறந்த மூலம் மென்பொருளை மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நிறைய ப்ரோக்ராம் உருவாக்குவர்களோட பங்களிப்பால் வளர்ச்சி அடைகிறது. சாஃப்ட்வேரோட புதிய மாற்றத்தை சேர்க்க மாற்றம் செய்யப்பட்ட கோடு அந்த கோடை சார்ந்த ப்ரோக்ராமர் இந்த குழுவுக்கு அனுப்புகிறாங்க. இந்தியா இவ்வளோ பேப்பர்ஸா? பாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு மார்க், பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமானது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் CDAC அப்படிங்கிற இந்தியா அரசமைப்பால் உருவாக்கப்பட்டது. இந்தியன் அரசமைப்பால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க இது. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பயன்பாட்டை அதிகரிக்க பயன்படுது. இது பல இந்திய மொழிகளில் வேலை செய்வதை அதிகரிக்குது. கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே டைப் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வெர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதாவது திறந்த மூல மென்பொருள் மற்றும் இலவச மென்பொருள். திறந்த மூலம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால் என்ன, ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால் என்ன? இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரெண்டுமே, அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரும் சரி, ஃப்ரீ சாஃப்ட்வேரும் சரி, ரெண்டுமே ஒரே பொருளை தர மாதிரி தான் இருக்கும். ஆனால் திறந்த மூலம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ங்கிறது இலவசமான மென்பொருளை ஃப்ரீவேரில் இருந்து சிறிது மாறுபடுது, கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது 1980 MITயை சார்ந்த ரிச்சர்ட் ஸ்டால்மேன், இந்த ரிச்சர்ட் ஸ்டால்மேன் அப்படிங்கிற ரிசர்ச்சர் மூலிமா அறிமுகப்படுத்தப்பட்டது. இவர் தான் உருவாக்குனாங்க எது அப்படின்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரை. இது நான் ப்ராஃபிட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இதில் எந்த ப்ராஃபிட்டுமே இல்லை. அதாவது
எந்த ஒரு லாப நோக்கமற்ற இலவச மென்பொருள் அமைப்பு. இது யார் உருவாக்குனா 1980 MITயை சார்ந்த ரிச்சர்டு ஸ்டால்மேன் அப்படிங்கிறவர் தான் இது என்ன பண்ணாங்கன்னா உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் OSS. இது சாஃப்ட்வேரோட மாற்றம், இதோட சோர்ஸ் கோடோட திருத்தம், உரிமம், இது எல்லாமே மோர் ஃபிலாசபிக்கல் தென் ப்ராக்டிக்கல். பொதுவாக ஃப்ரீ சோர்ஸும் ஓப்பன் சோர்ஸும் ரெண்டுமே ஒன்று மாதிரி இருந்தாலும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்புறம் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இடையிலான வேறுபாடுகள் செய்முறையை விட அதிகம் கருத்தியல் சார்ந்தது, கொஞ்சம் டிஃபர் தான். அதாவது ஓப்பன் சோர்ஸுக்கும் ஃப்ரீ சோர்ஸும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் சின்ன சின்ன டிஃபர் இருக்குது. அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது யூசர் எந்தவித செலவுமே இல்லாமல் தரவிறக்கம் செய்வது தனி உரிமையோட சாஃப்ட்வேர். அந்த ப்ரப்ரேட்டரி சாஃப்ட்வேர் அதை யாராக இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை அதோட சோர்ஸ் கோடை என்ன பண்ண முடியாதுன்னா மாற்ற முடியாது. ப்ரப்ரேட்டரி சாஃப்ட்வேரை யூசர் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த விதமான காசும் இல்லாமல், ஃப்ரீ காஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சோர்ஸ் கோடை கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. திறந்த மூல மென்பொருள் மற்றும் அதனை உருவாக்குபவர்கள் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டெவலப்பர். இந்த OSSனா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் எல்லாம் ஒருங்கிணைக்கு வாய்ப்பு, இந்த துறையில் திறமையை வளர்க்கவும் உறவுகளை ஏற்படுத்தவும் உதவுது. இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சமுதாய கீழ்கண்ட நன்மைகளை பெறுது. என்னென்ன நன்மைனா கம்யூனிகேஷன் டூல்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் ரிவிஷன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், பக் ட்ராக்கர்ஸ் அண்ட் டாஸ்க் லிஸ்ட், டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் டூல்ஸ். பெனிஃபிட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ். அதாவது இதோட பெனிஃபிட் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், பலவித ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் நமக்கு பொருத்தமான சாஃப்ட்வேரை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த முடியும். அடுத்த பாயிண்ட்டு, சாஃப்ட்வேர் எல்லா வசதிகளையும் எந்தவித செலவும் கட்டுப்பாடு இன்றி பயன்படுத்த முடியும். எந்த காஸ்ட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. தேர்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நமது திட்டம், அவர் ஐடியாஸ், கருத்துக்கள் இது எல்லாமே குழுவிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அவர் நம்மளோட ஐடியாஸ் எல்லாமே கோடை எழுதி அதை பலரிடம் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட்டு, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குரூப்பில் நிறைய பேர் நிரல் எழுதுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அறிஞ்சிக்க முடியும். நம்மளோட நிரல் எழுதும் திறனை அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கலாம். அடுத்தது, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் உள்ள கோடு அர்த்தமுடன் இணைத்த பல ப்ரோக்ராமர் மூலிமா உருவாக்கப்படுது. எனவே அந்த ப்ரோக்ராமர் ஏதேனும் பிழை இருந்துச்சுன்னா, எரர் இருந்துச்சுன்னா தெரிவித்தால் அந்த குழுவில் உள்ள பலரால் விரைவாக அதை என்ன பண்ண முடியும், சரி செய்ய முடியும். அடுத்தது, நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதை என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பயன்படுத்த முடியும். ஈஸியாக எளிமையாக அதை என்ன பண்ணிக்கலாம், யூசர் பயன்படுத்தலாம். இதுக்குன்னு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு உண்டான எக்ஸாம்பிள் இது எல்லாமே. அடுத்து ஓப்பன் என்எம்எஸ் அப்படின்னா நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ஓப்பன் என்எம்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ் கிரேட் நெட்வொர்க் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். அதாவது இந்த ஓப்பன் என்எம்எஸ் அப்படிங்கிறது இலவசம் மற்றும் ஓப்பன் சோர்ஸ் வசதியுடன் வெளிவந்த ஆரம்ப காலத்தில் தரமான ஒரு நெட்வொர்க் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. இது பல யூசர் ப்ரோக்ராம் மற்றும் ஓப்பன் என்எஸ் குழுவால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுது. இந்த சாஃப்ட்வேர் சார்ந்த சேவை எல்லாமே பயிற்சி மற்றும் உதவியை அளிக்கிறாங்க. இந்த ஓப்பன் என்எம்எஸ் அப்படிங்கிற இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஃபால்ட் FCAPS அப்படின்னா ஃபால்ட்
கான்ஃபிகரேஷன், அக்கௌண்டிங், பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி எல்லா வசதியுமே வழங்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இது பல ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் இணைந்த சேவையகம். அது மட்டும் இல்லாமல் இதோட கணக்கிட முடியாத கம்ப்யூட்டரை எல்லாமே இணைச்சு அதை பல சேவையகமாயினும் சமாளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அடிப்படையாக கொண்டது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணக்கிட முடியாத கம்ப்யூட்டர் எல்லாம் இணைக்கப்பட்டு அந்த இணைக்கப்பட்ட பல சேவையகமாயினும் அதை சமாளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அடிப்படையாக உருவாக்கப்பட்டது தான் இது, இந்த ஓப்பன் என்எம்எஸ். இந்த ஓப்பன் என்எம்எஸ் அப்படிங்கிறது உள்ள கண்டறியும், அதாவது டிஸ்கவரி இன்ஜின், அதை தொடர்ந்து யூசர் குறியீடு ஏதும் இன்றி தானாகவே வலையமைப்பை கட்டுப்படுத்துது. அதாவது யூசரோட இது இல்லாமல் அதுவாகவே என்ன பண்ணுதுன்னா இந்த நெட்வொர்க்கை கட்டுப்படுத்துது. ஜாவா மொழியில் எழுதப்பட்ட GNU உரிமையோட கீழ் வெளியிடப்பட்டது. GNU அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ். இந்த ஓப்பன் என்எம்எஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் நெட்வொர்க் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஷனில் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது இந்த ஓப்பன் என்எம்எஸ் அப்படிங்கிற ஓப்பன் சோர்ஸ் வசதி வெளிவந்து உலகத்திலேயே முதல் நெட்வொர்க் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறாங்க. இதில் மெரிடியன், ஹரிசான் இந்த 2 வகை இருக்குது. இதில் 2004 ஓப்பன் என்எம்எஸ் குரூப் கிரியேட்டட் பை யார் கிரியேட் பண்ணாங்கன்னா பேங்க் மேட் ப்ரோசோவிக் அண்டு டேவிட் ஹஸ்ட் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. இது ஜாவா மொழியில் எழுதப்பட்டது. பல வகையான பிளாட்ஃபார்ம் வேலை செய்யுது. இதில் இது நமக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கண்டுபிடிச்சி வழங்குறது, அதாவது டிஸ்கவரி அண்ட் ப்ரொவிஷன், சர்வீஸ் மானிட்டரிங், டேட்டா கலெக்ஷன், இந்த மாதிரி வசதி எல்லாமே நமக்கு அளிக்குது. இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பல விருதுகளை பெற்றிருக்கு. பெஸ்ட் அவார்ட்ஸ் நிறைய பெற்றிருக்கு. இந்த ஓப்பன் என்எம்எஸ் 3 மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி ஏரியாஸ், 3 முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னா, serving monitoring number of monitor modules govern in network based service, ICMP, HTTP, DNS etc. are accessible. அதாவது serving monitoring number of monitor modules govern network based service என்னென்னா ICMP, HTTP, DNS இதெல்லாமே accessible அப்படிங்கிறாங்க. டேட்டாவை கேதர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது SNMP அண்ட் JMX. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கம்ப்ரஸ் அலாரம் ரெடியூசன்ஸ் அண்ட் robust announcement systems or accelerations or duty schedules.